கும்பாபிஷேகம் ஏன் செய்யறாங்க? 12 ஆண்டு முதல்ல அந்த 12 அப்படிங்கிறது ஏன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்முடைய இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அனைத்தையுமே இந்த கிரகங்களால ஒன்றிணைக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லா காலகட்டங்களும் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த கிரகங்களோட தான் ஒப்பிடுவோம். நாம் அப்படி ஒப்பிடும் போது நம்முடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு போற்றுதலுக்குரிய கிரகம் எது அப்படின்னா பிரகஸ்பதி, வியாழ பகவான். அவர் தான் தேவ குரு, தேவர்களுக்கெல்லாம் குரு. நிறைய பேருக்கு இந்த பிரகஸ்பதிக்கும் அதாவது வியாழன் அப்படிங்கிற குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்குமே வித்தியாசம் தெரியுறது இல்ல. அப்ப தட்சிணாமூர்த்திக்கு போய் குரு பகவான் வழிபாடு செய்யறாங்க, குரு பகவான தட்சிணாமூர்த்தியா வழிபாடு செய்யறாங்க. பலரும் இன்னைக்கு வியாழக்கிழமை வழிபாட்டையே மாத்திட்டாங்க, அது வேற விஷயம். அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி யாரு, குரு யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவரு சாட்சாத் சிவபெருமான் பிரம்ம புதல்வர்களுக்கு அவர் உபதேசம் செஞ்சுட்டு தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார். அப்ப நம்ம குரு தேவர் அப்படிங்கிறவரு நவகிரகங்கள்ல ஒருத்தர், தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி. அப்ப இவரு ஒவ்வொரு ராசியிலையும் தங்கி போறதுக்கு ஒரு ஆண்டு தேவைப்படுது. அப்ப மொத்த ராசிகள் 12. இந்த 12 ராசியிலும் குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு ஆண்டு காலம் அந்த ராசியிலே தங்கி போறார். அப்ப அவர் ஒரு முழுசா அந்த 12 ராசியை சுத்திறதுக்கு 12 ஆண்டுகள் தேவைப்படுது. அப்ப இது ஒரு காரணமா இந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. இப்ப பலரும் சொல்லுவாங்க என்னன்னா, முதல் 3 வருஷம் கருவறையில இருக்கும் சுவாமி, அடுத்த 3 வருஷம் பலிபீடத்துக்கு வந்துடும், அதுக்கு அடுத்த 3 வருஷம் வெளியில வந்துடும், அதுக்கு அடுத்த 3 வருஷம் கும்பத்துக்கு போயிடும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் ஏன் செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தாங்க. நம்ம தெய்வங்களை பஞ்சபூதங்கள் வாயிலா நம்ம வழிபாடு செய்யறோம். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த உடம்பு கூட 5 பூதங்களால் ஆனது. அதே போல இந்த அண்டம்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அப்ப இந்த அண்டமும் அதே விஷயம்தான், அந்த 5 பூதங்களால் ஆனது. அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்பாங்க. இப்ப 5 பூதங்களை வச்சுதான் இந்த கும்பாபிஷேகமே நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி அப்படின்னா, இப்ப சுவாமி எங்க இருக்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார், இந்த கேள்வியை யாராவது கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, இறைவன் எங்க இல்ல, இறைவன் எங்க இல்லை, எல்லா இடத்திலையும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பரம்பொருளாய் வீற்றிருக்கக்கூடியவன் இறைவன். அப்ப இறைவன்